சர்க்கரை, உப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு அதிகமுள்ள பேக்கேஜ் உணவுகளில் முன்பக்க எச்சரிக்கை லேபிள்கள் வைப்பதில் தாமதம் ஏன் என உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உணவுத்துறை நிறுவனங்களின் அழுத்தத்திற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பணிந்து போகிறதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நுகர்வோர் ஒரு பொருளில் சர்க்கரை, உப்பு, கொழுப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்தியது. இதற்கிடையில் எச்சரிக்கை சின்னங்களுக்கு பதிலாக பாக்கெட்டின் முன்பக்கத்தில் சர்க்கரை, நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் உப்பின் அளவுடன் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி வரம்புகளையும் குறிப்பிடும் முறையை FSSAI முன்மொழிந்துள்ளது. ஆனால் நுகர்வோர் ஒவ்வொரு எண்ணையும் பார்த்து கணக்கிட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் எளிதில் புரியும் எச்சரிக்கை லேபிள்களே சிறந்தது என சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு 2 வாரங்களுக்குள் தனது இறுதி முடிவை தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது.